எஞ்சிய துண்டுகளில் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, இளைஞர் ஞாயிறு என்று திரு அவை நம்மை கொண்டாட உன்னதமான ஒரு அழைப்பை விடுக்கிறது. இளைஞர்கள் கொஞ்சம் கேளுங்க. ஏதோ என்னுடைய புத்திக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டிய ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க, இளைஞர்கள் கவனிங்க. ஏதோ ஒரு விழாக்கள் ஒவ்வொரு முறையும் நடைபெறுகிறது, அதுபோல் இதுவும் என்று சொன்னால் எந்த ஒரு மாற்றமும் ஏற்றமும் தாக்கமும் ஏற்படாது. ஏனென்றால் இளைஞர்கள் நாளைய தலைவர்கள், நாளைய சமுதாயத்தின் சிற்பிகள், நாளைய சாதனையாளர்கள். இன்று நாம் வாழ்ந்து விட்டோம், அவர்கள் வாழப் போகிறார்கள். அவர்கள் வாழும் அந்த சமூகத்தை படைக்க உருவாக்க அவர்களுக்கு திறன் உண்டு. இன்னும் பல நிறைய சொல்லலாம். இவற்றை எல்லாம் மனதில் கொண்டுதான் திரு அவை இளைஞர்களை, இளம் பெண்களை இந்த நாளிலே ஒருங்கிணைக்கிறது. ஆக 23 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் இந்த இளைஞர் ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. ஏதோ வந்தோம், கொண்டாடினோம், இந்த மாதிரி ஒரு புக்லெட் லிட்டர்ச்சி கொடுக்கிறாங்க, அதில் இருக்கிறதை வாசிக்கிறோம், முடிந்தது என்று அல்ல. ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த ஆலயத்தினுடைய உறுப்பினர்களாக மட்டுமல்ல, குடும்பத்தில் பிள்ளைகளாக, இந்த சமூகத்தில் ஒருவராக, இந்த ஆலயத்தின் உறுப்பினர்களாக, இந்திய குடிமகன் என்ற உரிமையோடு செயல்பட வேண்டும். அந்த பொறுப்பை உணர வேண்டும். இன்று இளைஞர்கள் பொறுப்பற்றவர்களால் தான் இருக்கிறார்கள். நான் பார்ப்பது தவற சொல்லுவேன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டாம், சரியா இருந்தால் நான் பார்ப்பது ஏனோ தானோ என்று அழைந்து தருகிறார்கள். எதிலும் நிறைவு காணவில்லை, ஆனால் அப்படியே சுற்றிக் கொண்டு தருகிறார்கள். எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, ஆனால் எதிர்காலத்தை நினைத்து நினைத்து நாம் ஏங்கக்கூடாது. அது நடக்கும். கடந்த காலமும் ஒன்று உண்டு, அது சென்று விட்டது. அதை நினைத்து வேதனைப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த மாற்றத்தை, ஏனென்றால் நடந்ததுதான், நடந்து விட்டது. கையில் இருப்பதோ நிகழ்காலம். இப்பொழுது, இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி என்று நாம் ஒவ்வொரு நாளும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பது மிக மிக அதிகம். வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள், நிச்சயம். ஆனால் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் நம்மை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கும் என்பது இல்லை. ஆகவேதான் இயேசுவில் அருமையான என் இளைஞர் பெருமக்களே, நான் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். இளைஞர்களோடு பயணித்திருக்கிறேன் பல நாட்களில், பல வருடங்களில் பங்கு தந்தையாக இருந்த போதெல்லாம். அவர்களோடு இருக்கும் போதே ஒரு உற்சாகம் இருக்கும், அவர்களோடு இருக்கும் போதே ஒரு பலம் இருக்கும். ஏனென்றால் எதையும் செய்ய முடியும், நினைத்ததை சாதிக்க முடியும் இளைஞர்கள் சுற்றி இருந்தால். ஆனால் பல இடங்களில் அந்த இளைஞர்கள் ஊதாசம். இன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது நம் தமிழ்நாட்டிலே. அது இளைஞர்களால் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம். ஆனால் உண்மையான மாற்றம் அல்ல, அது ஒரு திரைப்பட நடிகனின் கூட்டமாகத்தான் மாறி இருக்கிறது. அது உண்மையானது அல்ல. இது ஒரு போலித்தனமானது. பார்க்கிறது பிரமையாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, அழகா இருக்கிறது, ஆனால் வெறுமை. நான் அரசியல் பேசல, சொல்றேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் எத்தனை நாட்கள் யாரோ ஒருவனை கொண்டாடி கொண்டே நீங்கள் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை. அதற்கு நடந்து முடிந்த தேர்தல் ஒரு உதாரணம். யாரோ ஒருவன் அவன் பிழப்புக்காக,
அவன் வயிற்றுக்காக, அவன் வயிற்றை காப்பாற்றுவதற்காக. அந்த காலத்துல தெருக்கூத்தாடி என்ன மதிப்பு இருந்தது? தெருக்கூத்துல ஆடுறவங்களுக்கு வருவாங்க, உட்கார்ந்து ஆடுவாங்க, துண்டை விரிப்பாங்க, 5-10 போடுறதை எடுத்துட்டு போவாங்க. ஏதோ பெரிய திரையில சினிமா வந்துட்டா அவனை கதாநாயகனாக, அவனை பெரும் தலைவனாக, ஒரு மாடல், ரோல் மாடலாக கொண்டாடுவது தமிழ் இனத்துக்கு கேடானது. தமிழ் இனத்துக்கு கேடானது. பள்ளியில் கூட மாணவர்கள் அடையாள அட்டைலாம் கொடுக்குற ஐடி கார்டுலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல நடிகை, நடிகை கிட்ட போட்டோதான் இருக்கு. ஏன்னா உனக்கு சோறு ஊத்துற அப்பா, உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு படம் கட்டுற அப்பா அம்மா எங்க போனாங்க? அவன் யார்? உனக்கு ஒருவேளை சோறு போட்டிருப்பானா, இல்ல ஒரு சோறு பருக்கு கொடுத்திருப்பானா, இல்ல உன்னை பற்றி கவலைப்பட்டிருப்பான்? இல்லை. ஆனால் அவனை கொண்டாடுகிறீர்கள். ஏன்? அங்கேதான் இளைஞர்கள் திசை மாறி செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னிடம் பலம் இருக்கிறது. ஆகவேதான் சைக்காலஜிஸ்ட், மன நல தத்துவ ஞானிகள் மிக அழகாக சொல்லுகிறார்கள், anyone can make a journey. How long, how far, that may not be difficult. ஒரு நாட்டுக்கோ, ஒரு ஊருக்கோ, இல்லை எங்கேயோ தேசத்துக்கோ எவ்வளவு நீளமான, உயரமான, தூரமான பயணங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் the journey within, a journey inward is not possibly or is not made well அப்படிங்கிறாங்க. ஆகவேதான் இளைஞர்களுக்கு இன்று அந்த இளைஞர் ஞாயிறை முன்னிட்டு நான் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, சுற்றுமடல்லாம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் வாசிக்க சொல்லி இருக்கிறாங்க. அதை நான் வாசித்து பார்த்தேன். அது ஒன்றும் பொருள் அல்ல, அதிகமான பொருள் அல்ல. ஆகவே நான் சொல்கிறேன், ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கு, நீ உலகை அறிவதை விட, உன்னை சுற்றி இருப்பதை அறிந்து கொள்வதை விட, படித்து பட்டங்கள் பெறுவதை விட, பல ஊர்களுக்கு செல்வதை விட, உன்னை அறிந்து கொள்ள முயற்சி செய். நீ யார் என்ற கேள்வியை கேள். ஒவ்வொரு நேரமும் கேள், ஒவ்வொரு நாளும் கேள், ஒவ்வொரு நொடி பொழுதும் கேள். சோதனையில் நிற்கும் பொழுது கேள், வேதனையில் நிற்கும் பொழுது கேள், தோல்வியில் நிற்கும் பொழுது கேள், வெற்றியில் இருக்கும் பொழுது கேள். எல்லா சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் உன்னை பார்த்து கேட்க முடியலை என்று சொன்னால், நல்ல மிகப்பெரிய கண்ணாடி முன் நின்று கொண்டு உன்னை பார்த்து நான் யார் என்ற கேள்வியை கேள். நான் யார் என்ற கேள்விக்கு பதில் எப்படி வரலாம்? செல்வன், அது உன் பெயர், நீ அல்ல. சபரிமுத்து சூசையம்மாள் மகன், அது உன் பெற்றோரின் பெயர், உனக்கு நீ கொடுக்கிற ஒரு அடையாளம், அதுவும் நீ அல்ல. 2 அண்ணே, 2 அக்கா, 2 தம்பி, இப்படிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் உன்னோட ஒரு பிறந்த. நான் அந்த ஊரு, அந்த தெரு, அண்ணா நகர், 2வது தெரு, போலீஸ் காலனி, இப்படிலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் உன்னுடைய முகவரி. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும் சொன்னா அதெல்லாம் நீ அடிஷனலா கொடுக்க முடியும். ஆனா இன்னும் நீ யார் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஆக உன்னை மட்டும் தேடு. நீ யார், நான் யார், நான் யார் என்ற கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னிலே அந்த இன்ஃபோ ஜர்னி, உன்னை அறிய நீ மேற்கொள்ள, இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்பொழுது உனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைக்கும். உன்னை நீ அறிவாய். உன் பலம் என்ன, உன் பலவீனம் என்ன, what is the weakness and what is the strength அப்படிங்கறத நீ புரிஞ்சினா, நான் யார், எனக்கு எதில் பலம் இருக்கிறது, எதில் எனக்கு பலவீனம் இருக்கிறது, எதை நான் மாற்ற வேண்டும், எதை நான் உறுதிப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும், எப்படி நான் செயல்பட வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை அத்தனையும் உனக்கு கிடைக்கும். இதற்கு யாரையும் நாம் சொல்ல வேண்டியதில்லை. உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். காமராஜர், கர்ம வீரர் காமராஜர், அப்துல் கலாம், அன்னை தெரேசா என்று எத்தனையோ பேரை சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதுதான் உங்களுக்கு இந்த ஆண்டு இளைஞர் ஞாயிறின் மைய பொருளாகவும் எடுத்திருக்கிறார்கள். இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை யோவான், உலகை வென்று விட்டேன். மிகமையான வார்த்தை, ஒருமையான வார்த்தை. அதை அப்படியே வாசிக்கிறேன். மிக அழகாக தொடக்கத்திலே சொல்லி இருந்தார்கள், துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். யோவான் 16:33. ஆக துணிச்சல். இங்குதான் ஆண்டவர் இயேசுவையே ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இயேசு தன் பிறப்பு முதல் தன் இறப்பு வரை நான் யார் என்று முழுமையாக அறிந்திருந்தார். நான் யார் என்று முழுமையாக அறிந்தார்.
பல எடுத்துக்காட்டு கிடைக்கலாம். நல்ல போதகரே என்று ஒருவன் வரும்போது, ஏன் நீ என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய் என்று கேட்பான். கன்னத்தில் அறைந்த போது ஏன் என்னை அறைந்தாய் என்று கேட்பான். நான் சொன்னது சரினா சரி, தவறுனா என்ன தவறு என்று சொல்லி காட்டு என்று சொல்லுவான். ஒவ்வொரு நிலையிலும் நீ அரசனோ என்று பிலாத்து கேட்கும்போது அது நீ சொல்லும் வார்த்தை. நான் ஆக ஒவ்வொரு நிலையிலும் எல்லா இடத்திலும் நிறைய தரலாம். நான் பேசிட்டே இருக்கலாம். ஏற்கனவே அங்க ஒரு இளைஞர் ஞாயிறு கொண்டாடி வரனால அது கொஞ்சம் 15 மினிட்ஸ் தாமதமா தான் ஆரம்பிச்சோம். ஆனா நான் நிறைய பேசனாலும் பேச முடியும். வேண்டாம், இயேசுவின் பிரியமான சகோதர சேனருக்காக விவிலியம் மிகச் தெளிவாக சொல்லும் நமக்கு, இயேசு தன்னை முழுவதுமாக அறிந்திருந்தார். நான் யார் என்று அவரால் சொல்ல முடிந்தது. ஆகவே தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வந்தேன், என் விருப்பத்தை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் யார் என்று, என் விருப்பம் அல்ல, என் திட்டம் அல்ல, இறைவனின் திட்டம், இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்ன கடவுள் இத்துன்பங்களும் என்னை விட்டு அகழட்டும் என்றும் செபிக்கிறார். ஆனால் செபிக்கும் போதும் சொல்லுகிறார், ஆனாலும் என் விருப்பம் அல்ல, உன் சித்தம் நிறைவேறட்டும். ஆக தன்னை முழுவதுமாக அறிந்திருந்த இறைவன், ஆகவேதான் பாடுகள், அவமானங்கள், சிலுவை சாவு எல்லாவற்றையும் ஏற்றார். ஏன்னா அதுதான் திட்டம். ஆக இளைஞனை, இளம் பெண்ணை, இந்த வாழ்க்கையில நீ இருக்கும் வாழ்க்கையில அவமானங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நிராகரிப்பு உண்டு. சனியனை, நீங்களா ஏன் பிறந்த இந்த இடத்துக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு கேடு, அவமானம் என்று பல்வேறு நிலையில் உன்னை திட்டுவார்கள். இவையெல்லாம் ஒளி கொண்டு உன்னை செதுக்குகிறார்கள் என்று நினைத்துக்கொள். தேவையற்றவர்கள் என்றெல்லாம் உன் உடலில் இருந்து செதுக்கி ஒதுக்கி விடுகிறார்கள். நீ ஒரு நல்ல சிற்பமாக மாற வேண்டும் என்று நினை. எல்லா நெகட்டிவிட்டி, வாட்டவர், எதிர்மறையானது சமுதாயம் உனக்கு கொடுக்கிறதா, உன் வீடு கொடுக்கிறதா, உன்னை பெற்றவர்கள் கொடுக்கிறார்களா, உன்னோடு உடன் இருப்பவர்கள் கொடுக்கிறார்களா, இவையெல்லாம் நெகட்டிவ், எதிர்மறையானது. அவற்றை எல்லாம் ஒரு சிற்பி ஒளி கொண்டு செதுக்கி, கல்லில் தேவையற்ற பொருளை எல்லாம் செதுக்கி விட்டு ஒரு அழகான சிற்பத்தை வடிப்பது போல உன்னை நீ வடித்துக்கொள். ஏனென்றால் இந்த உலகம் உன்னை நிராகரிக்கும். இந்த உலகம் உன்னை நிராகரிக்கும். உனக்கு அங்கீகாரம் வேண்டும் என்றால் உன்னை நீ அறிய வேண்டும். உன்னை நீ அறிய வேண்டும். யாரை போலும் அல்ல, நீ விசுவசிக்கும், நம்பும் ஆண்டவர் இயேசுவை போல. ஆண்டவர் இயேசுவை போல. அதற்கு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமா? இன்றைய நற்செய்தி, இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தன்னை அறிந்திருந்த இயேசுதான் கூடியிருந்த 5000 பேர்களுக்கு உணவளிக்கிறார். ஆக அவருக்கு தெரியும், என்னால் முடியும், இது நடக்கும், கடவுளின் துணை கொண்டு செய்ய முடியும், நான் கடவுளாயும் இருக்கிறேன், இறைவனின் வார்த்தையானவர் கடவுளானார். ஆக தன்னை முழுவதும், அப்படி எத்தனை சொல்லலாங்கிறீங்க. சிலுவையில் தொங்கும் போதும் கூட தந்தையே இவர்களை மன்னியும் அப்படிங்கிற, எல்லாம் நிறைவேறிட்டு என்று சொல்லு ஆவியை தந்தையின் கைகளில் ஒப்படைக்கிறார் என்று. ஆக தந்தை அனுப்பிய கடவுள் இயேசு. ஆக முழுவதுமாக அறிந்திருந்தால், ஆக எங்கும் தேடாதீங்க, புத்தகங்களில் தேடாதீங்க, கவிதைகளில் தேடாதீங்க, சினிமாவில் தேடாதீங்க. இந்த திரு விவிலியத்தில் தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. இதழ் வழியாக, இதில் இறைவனின் வார்த்தையான கடவுள் இருக்கிறார். இந்த இறைவன் தன்னை அறிந்தவராய் இருக்கிறார், முழுவதும் அறிந்தவராய் இருக்கிறார். அவரை போல உங்களை அறிய, உலக ஞானம் பெற, உலக அறிவு பெற விவிலியத்தை வாசியுங்கள். இறைவனை, இறைமகன் இயேசுவை தேடுங்கள். ஆக அவர் அறிந்தவர். ஆக இந்த மக்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சீடர்கள் சொல்றாங்க, அவங்களை அறிந்தவர்களாக இல்ல பாருங்க. அவங்களை பத்தி அவங்களுக்கே தெரியல. யாருடன் இருக்கிறோம், நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன, நம்மோடு இருப்பவர் யார் தெரியல. அறியாத சூழ்நிலையில் நீ சாதனை படைக்க முடியும், ஒரு மாற்று சமுதாயம் உருவாக்க முடியும், உன் வாழ்வும் எதிர்காலமும் உனக்கு சிறப்பாய் அமையும்னா எப்படி அமையும்? சூனியமா தான் இருக்கும். ஏன்னா உன்னை பற்றி உனக்கே தெரியலை, உன்னோடு இருப்பவர்களை பற்றி தெரியலை, நீ வாழும் சமுதாயத்தை பற்றி தெரியலை, நீ இருக்கும் ஊரை பற்றி தெரியவில்லை. ஆக தெரியாத ஒன்றில் நீ என்ன சாதிக்க போறாய்? ஒன்றுமே முடியாது. ஆக உலகை அறிந்து கொள், உன்னை அறிந்து கொள், உன்னை சுற்றி இருப்பவர்களை அறிந்து கொள், இந்த சமூகத்தை அறிந்து கொள்.
ஆக சீடர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஒன்றும் தெரியாதவர்களாய், அறியாதவர்களாய், நாம் யாரோடு இருக்கிறோம் என்று அவரையும் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்கள் தானே உள்ளன என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் தன்னை அறிந்த கடவுள், தன்னை முழுவதுமாக அறிந்த கடவுள், அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவற்றை எடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அதற்கு முன்னால் அவர் சொன்ன வார்த்தை, மக்களை அனுப்பிவிடுங்கள், இந்த மாலை நிலத்தில் அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது, 3 நாட்கள் இங்கு இருக்கிறார்கள், பட்டினியா இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்ல, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், நீங்களே கொடுங்கள். இந்த வார்த்தைக்கு விவிலிய வல்லுநர்கள் மிக ஆழமான அர்த்தம் கொடுக்கிறார்கள். விவிலிய வல்லுநர்கள் மிக ஆழமான அர்த்தம் கொடுக்கிறார்கள். நாமளே சொன்னா இருக்கிறத கொடு, ஏதாவது இருந்தா கொடு, இல்ல வாங்கி அந்த கொடு, ஒன்றை இருக்கிறத கொடு, நீங்களே கொடுங்க அப்படின்னா, ஆண்டவர் தன்னை மனதில் வைத்து சொல்லுகிறார். இந்த உலக மீட்புக்காக, நம் பாவங்களுக்காக தன்னையே, தன் உயிரையே கொடுக்கும் என்னை நான் கொடுக்க போறேன். அதுபோல உங்களை இந்த மக்களின் தேவைக்காக அர்ப்பணியுங்கள். சீடர்கள் எனக்கு சீடர்கள் என்று சொன்னால், இந்த மக்களின் பசி போக்க நீங்கள் அவர்களுக்கு உணவாகுங்கள், எதையும் கொடுத்து எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று மிக அருமையான வார்த்தை. அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இருப்பதை கொடுங்கள் அல்ல, நீங்களே உங்களை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதில் ஆழமான பொருள் இருக்கிறது. இயேசுவில் அருமையான ஒரு சகோதர சகோதரிகளே, அன்பு இளைஞர்களே, இளம்பெண்களே, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், புதிய சகாப்தம் உருவாக்க படைத்தவர்கள், புதிய ஒரு நல்லதொரு சமூகம் படைக்க உருவாக்கப்பட்டவர்கள். ஒரு காரணம் இல்லாமல், இலக்கு இல்லாமல், லட்சியம் இல்லாமல் வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள். மாறாக லட்சியத்தோடு, சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு, மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற வெறியோடு, அது உண்மையான மாற்றத்தை விழுமியங்கள், நல்ல விழுமியங்கள் அடங்கிய ஒரு நல்ல சமூகத்தை, அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு எல்லாம் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். சகோதர சமத்துவ சமூகம் உருவாக்க வேண்டும் என்பது தான் இந்த இளைஞர் நாளில் நீங்கள் எடுக்க வேண்டிய உறுதிமொழி. அதற்கு காரணிகளாக நீங்கள் மாற வேண்டும். மாற்றம், இன்னும் சொல்லுவாங்க இல்லையா, மாற்றம் எல்லாரும் மாறணும், நம்மை தவிர. தனி மனிதனாக நான் நினைச்சேன்னா, இப்ப என்னை தவிர எல்லாமே மாறும். அவன் அப்படி இருக்கணும், இவன் அப்படி இருக்கணும், அப்ப ரோடு அப்படி இருக்கணும், அங்க தண்ணி கிடைக்கணும், இங்க அது இருக்கணும், இது நல்லா இருக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் சாத்தியம். No change is possible when we expect everything around us has to change. நம்ம சுத்தி இருக்கிற எல்லாம் மாறணும், எல்லாரும் மாறணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போது எந்த சேஞ்சஸுமே பாசிபிள் அல்ல. நான் மாற வேண்டும், நான் மாற வேண்டும். நான் எவ்வகையில் அது எப்போ வரும்? என்னை நான் அறியும் பொழுதுதான் அந்த மாற்றத்தையும் நான் உருவாக்க முடியும். என்னை நான் அறியாமல், என்னை நான் தெரிந்து கொள்ளாமல் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியாது. ஆண்டவர் இயேசு மிகப்பெரிய எடுத்துக்காட்ட நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவர் தன்னை அறிந்ததெல்லாம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உலகிலே உருவாக்க முடிந்தது. இன்றும் உலகளாவிய மக்கள் அவரை கடவுளாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடவுளாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அவ்வளவு பெரிய மாற்றம் தன் இறப்பினால், சிலுவை சாவினால் அவர் உருவாக்கிய மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகில யூத மதம், கிறிஸ்தவம் உருவாங்க. அந்த மிகப்பெரிய வரலாற்று மாற்றம், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்ற மாற்றம். எவ்வளவு மாற்றங்கள், இதெல்லாம் மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள். இயேசுவினுடைய பிறப்பு வரலாற்று மாற்றம், கிமு வரலாற்று மாற்றம். அத்தகைய மிகப்பெரிய மாற்றத்தை, யாரும் எதிர்பார்க்காத மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும். நான் அந்த மாற்றம் என் வாழ்வில் இருந்து, ஒரு தனி மனிதனின் வாழ்வில் இருந்து தனி மனிதனின் மாற்றமாக இருக்கிறது. தனி மனிதனின் மாற்றமாக இருக்கப்படுதான் இந்த சமூகம் மாற்ற வாய்ப்புகள். அது தனி மனிதன் மாறாதவரை. அதுதான் அதிகமா நம்மளுக்கு தெரிஞ்ச பழமொழி இருக்கு இல்லையா, பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, திருடன் என்ன சொல்லுவாங்க, திருடனே பார்த்து திருந்தாவிட்டா திருட்ட ஒழிக்க முடியாது சொன்ன மாதிரி, ஒவ்வொரு மனிதனும் மாற்றத்தை தன் வாழ்விலை கொண்டு வரவில்லை என்றால் இந்த சமூகம் மாறும். ஆனால் பேசிக்கொண்டே இருப்போம், மாற்றம் மாற்றம் மாற்றம், அது மாறணும், இது மாறணும், அது இப்படி இருக்கணும், இப்படி அப்படின்னு பேசிக்கொண்டே இருப்போம். நாட்கள் தான் கடந்து செல்லும். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, அவை இளைஞர்கள் விடுதலையை நோக்கி,
விடுதலை நோக்கி இறை இயேசுவில் நம்பிக்கை கொண்ட ஒரு காரணிகளாக, இறை இயேசுவின் சீடர்களாக நீங்கள் பயணிக்க இருக்கிறீர்கள். எத்தகைய சிறு துளியினாலும் உப்பு இல்ல கடுகு காரம், அதெல்லாம் சிறு காரம், கடுகு சிறுசினால காரம் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல நீங்கள் இறைகள் எத்தகைய மிகப்பெரிய இல்ல மிகச்சிறிய எண்ணிக்கையாக இருந்தாலும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மிகப்பெரியதாக இருக்கும். உங்களால் முடியும். இந்த சமூகம் ஓய்வு பெற, உயர்வு பெற உங்களை அர்ப்பணியுங்கள், உங்களை அறியுங்கள், இறைவனை தேடுங்கள், மாற்றத்தை உருவாக்குங்கள். இறைவன் இன்று மட்டுமல்ல, காலந்தோறும் வருடந்தோறும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கு நல்வழி காலட்டும், உங்களோடு உடன் இருக்கட்டும். அதுவே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்தாகவும் சொல்லிக் கொள்ளுகிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.